பர்த்டே ஃபங்க்ஷனை எல்லாரும் சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ ஒரு மாதிரி நர்வஸா ஒதுங்கி நின்னுட்டு இருக்க. சச்சா, அதெல்லாம் ஒண்ணு இல்லையே, சும்மாதான். தமிழ் சமாளிக்காத. நீ என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க, ஆனா சொல்ல மாட்டேங்கிற. என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே சார், நான் நல்லா தான் இருக்கேன். சமாளிக்காத தமிழ். உன் முகத்திலே டென்ஷன் தெரியுது. சொல்லு. அது இல்ல, நம்ம வீட்ல ஃபங்க்ஷன் நடந்தாலே ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை வரும். அதான் ரொம்ப வருஷம் கழிச்சு மாமாவோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்றோம்ல, எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா இந்த ஃபங்க்ஷன் நடக்கணும்னு மனசுக்குள்ள வேண்டிக்கிட்டு இருக்கேன். அதான். இல்ல, நீ மறைக்கிற. உன்னோட டென்ஷனுக்கு என்ன காரணம்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. என்ன தமிழ், என்ன பார்த்தா என்ன முட்டாள் மாதிரி தெரியுதா? சிபி சார், பின்ன நீ என்கிட்ட எதையும் மறைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கல, அப்புறம் ஏன் இதை மறைக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் மறைக்கலையே. அம்மு அத்தை வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. அவங்களால இந்த ஃபங்க்ஷன்ல ஏதாவது பிரச்சனை வந்துரும் நீ யோசிக்கிற, அப்படிதானே? அத சொல்ல வேண்டியதானே, எதுக்கு தயங்குற? அம்மா, அவங்க எங்க இருக்காங்க? அது இங்கதான் எங்கேயோ இருந்தாங்க. ஹேய், நீ பாத்தியா அவங்களா? பாத்தனே. சரி, அவங்கள எனக்கு காட்டு. அவங்கள பார்த்து எத்தனையோ வருஷம் ஆச்சு. அவங்க முகம் கூட எனக்கு சரியா ஞாபகத்துல இல்ல. நான் அவங்கள பார்க்கணும், கூட்டிட்டு போ. வா தமிழ், கூட்டிட்டு போ. அண்ணா, அவங்க ஃபங்க்ஷன்ல நீ வரும்போது கூட நின்னுட்டு தான் இருந்தாங்க, நீ கவனிக்கலையா? எங்க எங்க நின்னாங்க? அண்ணா, ஒரு ஓரமா நின்னாங்கண்ணா. இல்லையே, நான் கவனிக்கலையே. சரி, நீ வா, நான் உனக்கு காட்டுறேன். எனக்கே பயங்கர சர்ப்ரைஸா தான் இருந்துச்சு. ஆனா எங்கேயோ உங்களை பார்த்த மாதிரி ஞாபகம் வந்துச்சு. நான் உனக்கு காட்டுறேன், வா. சிபி சார். என்னாச்சு தமிழ்? சிபி சார், அவங்கள இப்ப பார்த்தே ஆகணுமா? ஆமா, கண்டிப்பா பார்த்தே ஆகணும். சிபி சார், நீங்க போய் ஜனாமா கூட நில்லுங்க. எதுக்கு? சிபி சார், நம்ம பிசினஸ் பார்ட்னர்ஸ், இன்வெஸ்டர்ஸ், நம்ம கிளைண்ட்ஸ்னு நிறைய பேர் வந்திருக்காங்க. ஜனாமா மட்டும் தனியா அங்க பேசிட்டு இருக்காங்க. நீங்க போய் கூட நின்னு அவங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தா தானே சார் நல்லா இருக்கும். அங்கிளுக்கும் பிசினஸ் விஷயம்லாம் இன்னும் நல்லா தெரியாது. போய் ஹெல்ப் பண்ணுங்க சார். அதுவும் கரெக்ட் தான். ஆனா அம்மு அத்தை. சிபி சார், உங்க அத்தை எங்க போக போறாங்க? இங்கதான் எங்கேயாச்சும் இருப்பாங்க. கேக் கட் பண்ற வரைக்குமே இங்கதான் இருப்பாங்க.